அடியே வனரோசா, வனரோசா, அடுப்பல்ல என்னதானி பண்ணுவ இவ்வளவு நேரம்? சீக்கிரம் டீயை போட்டு எடுத்துட்டு வாடி. தொண்டெல்லாம் ஒரே கர கர கரங்குது. அடியே வனரோசா, இன்னும் டீ போட்டுட்டு இருக்க? சீக்கிரம் போட்டு எடுத்துட்டு வாடி. இவள்கிட்ட டீயை வாங்கி குடிக்கிறதுக்கு நம்ம டீ கடையில போய் டீயை குடிச்சிட்டு வந்துடலாம். சை, ஒரு மனசி ஒழுங்கா டீ குடிக்க முடியுதா? எம்மா நேரம் நானும் கத்திக்கிட்டு இருக்கேன், இன்னும் வரமாட்டா. என்னதான் பண்ணுவாளோ? அடியே வருவாளே, வரியா என்ன? வர வர இந்த கிளவி தொல்லை தாங்க முடியல. இந்த கிளவிக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதான், அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். ஷை, காலையில கத்தி சாகடிக்குது. இந்த பொம்பளை ஒரு நாளைக்கு எத்தனை டீ குடிக்கிறா? அது வாயா இல்ல டீ கடை பாயிலதான் தெரியல. ஷை, ஏப்பே இந்தாங்க தே, நீங்க கேட்ட சூடான டீ ரெடி. இந்தாங்க. ஒரு டீ போட்டு எடுத்துறதுக்கு இவ்வளவு நேரமாடி? நாங்கன்னா அந்த காலத்துல இந்நேரம் சோறே பொங்கி குழம்பு வச்சு எல்லா வேலையும் முடிச்சிருப்போம். குடு. ஏப்பே, நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண டீ இல்லப்பே. இதுல இஞ்சி, துளசி, அதிமதுரம் எல்லாம் கலந்து உங்களுக்காக போட்ட, கிளவிக்காக போட்ட ஸ்பெஷல் டீ. என்னது? அச்சோ, கிளவிக்கு கேட்டுருச்சு. இல்லப்பே, உங்களுக்காக போட்ட ஸ்பெஷல் டீன்னு சொன்னேன். ஆஹா, நீ போட்ட டீ எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்த்தாதான் தெரியும். குடிடி. எவ்வளவு நேரம் கையில வச்சுட்டே இருப்ப? யோசிப்பா, குடுப்போமா வேணாமா அப்படின்னு. என் மையம் விட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இவ்வளோ கணக்கு பாக்குறாளே. அட ஆமா, டீ நல்லாதான் இருக்கு. ஆனா டீ நல்லா இருக்குன்னு சொன்னா இவளோட அலப்பறை தாங்க முடியாது. நல்லா இருக்குன்னு பாராட்டவே கூடாது. எப்போதும் போல திட்டியே அனுப்பிடுவோம். எப்பே, டீ எப்படி இருக்கு? ஒன்றும் சொல்லாம குடிக்கிறீங்க. நல்லா டேஸ்டா இருக்கே. நீ தான் மெச்சிக்கணும் டீய. டீயா டீ? ஊர் உலகத்துல டீ வெறும் கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி இருக்கு. பா, கண்டு போ. இதுக்கு தான் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேனா? எனக்காக அங்கே களவாணி காத்துக்கிட்டு இருப்பா. கொண்டு போடி. வந்துட்டா டீயை கொண்டுக்கிட்டு. கிளவிக்கு திமிர பத்தியா? குடிக்கிறது நல்லா குடிச்சுக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு தெரியுது. இனிமே பாரு, உனக்கு கழனி தண்ணி தான் கொடுக்கணும். கழனி தண்ணி மாதிரி இருக்காமே கழனி தண்ணி. இருடி, வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். வா வா. என்னடி முறைச்சிக்கிட்டு இருக்கவ? இந்தா கப்பை வாங்கிட்டு போய் அடுப்பல்ல வை. அடியே வனரோசா, சொல்ல மறந்தேன். என் பிறண்டு களவாணியை பார்க்கறதுக்காக நான் போறேன். நான் 1 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். எனக்கு 2 வகையான கூட்டு, 2 வகையான குழம்பு, அப்பளம். அதை மறந்துடாத. எல்லாம் பொரிச்சு வை, நான் சாப்பிட ரெடியா வருவேன். மூஞ்ச பாரு, 2 வகையான கூட்டு, 2 வகையான குழம்பு, அப்பளம், பாயாசத்தோட இவ்வளவு கொடுப்பாங்க. இன்னைக்கு உனக்கு களி தாண்டி. வா. சரி தே, நீங்க போயிட்டு வாங்க, எல்லாம் ரெடியா இருக்கும். சரி, அப்புறம் அந்த அப்பளத்தை மட்டும் மறந்துடாத. சரி வா, கதவை பூட்டிக்கோ. எவனாவது களவாணி பையன் உள்ள நுழைஞ்சாம. இந்த வீட்டுக்கு ஒரு களவாணி பையன் வரதான் ஒரு கேடு. வீடு ஃபுல்லா ஏதோ அலங்கார பொருள் மாட்டி வச்சிருக்க மாதிரி, வீடு ஃபுல்லா தூக்கு சட்டியை மாட்டி வச்சுக்கிட்டு இதுல களவாணி பையன் வந்துருவானா? கதவை அடிச்சுக்கணுமா? எல்லாம் நம்ம நேரம். சரி தே, நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். அடியே களவாணி, 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 அடியே களவாணி. அடியே எப்படி அவ வீட்டு வாசல்ல காலங்காத்துல நின்னுட்டு களவாணி களவாணி கத்துறது? மண்டேன்னு வச்சுக்கே, வாயை கிழிச்சு விட்டுறேன். எப்படி அது? எங்க வந்து என்ன களவாணி களவாணி கத்திட்டு இருக்கிய? உள்ள வாங்கடி. அடியே களவாணி, நான் தானடி. எதுக்கு இப்படி கோவப்படுறவ? ஏன் காலையில இப்படி கோவத்துல இருக்க? என்னாச்சுடி? ஈட்டி ஈட்டி எகிரிச்சா? அட அருக்காணி, நீயாடி? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வீட்டு வாசலுக்கு வெளியில நின்று களவாணி களவாணின்னு கத்தாதன்னு. ஏன்டி இப்படி கத்துற? நீ களவாணி களவாணின்னு பேரை கூப்பிடுறது யாரு கண்டா? இல்ல உன் வீட்டுல புகுந்து 10 பவுன் நகையை திருட்டு வந்த யாரடி கண்டா? எத்தனை வாடி சொல்லியிருக்கேன் களவாணி களவாணின்னு கூப்பிடாதன்னு. தெருல போறவளுனா நான் ஏதோ உங்க வீட்டை களவாணிட்டு தான் நினைப்பாளுங்க. இனிமே அப்படி கூப்பிடாதுடி. என் பேரு அழகா இருக்குடி, கலைவாணி. என்ன சொல்லு பாப்போம். திருப்பி திருப்பி களவாணி களவாணின்னு சொல்லிட்டு இருக்க. அடி வாங்கிட்டு போயிடாத என்கிட்ட. வயசான ஆளுன்னு பாக்குறேன். ஆமா ஆமா, நான் வயசான ஆளு, இவ அப்படியே வயசு குமரி. ஆளப்பாரு. அடடே, யார் இது? அருக்காணி அத்தையா? அத்தே, எப்படி இருக்கீங்க அத்தே? நல்லா இருக்கீங்களா? சின்ன பொண்ணு, நான் நல்லா இருக்கேனா? நீ நல்லா இருக்கியா? ஆத்தி எவ்வளவு நாள் ஆச்சு? வீட்டுக்கார நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. நீங்க என்ன ரொம்ப நாளா ஆளே காணோம்? ஆமாமா, ஒரே மூட்டு வலி பாத்துக்க. அதான் அந்த சைடு வரவே முடியல. நீயாவது வரலாம்ல இந்த அத்தையை பாக்குறதுக்கு. இதுல இருக்க ஒரு கிளவியே என்னால் சமாளிக்க முடியல. இதை ஒன்னே நேர்ல வந்து வாங்கி கட்டிக்கணுமா? எனக்கு தேவைதான். சரி தே, டீயா காஃபியா? எனக்காமா? எனக்கு எதுவுமே வேணாம். நான் இப்பதான் டீ குடிச்சிட்டு வந்தேன் வரும்போது. எனக்கு எதுவும் வேணாம். நீ வந்து கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இல்ல தே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துருக்கீங்க. எங்க வீட்டுல டீ குடிச்சிட்டா போறீங்க. இதுங்க, நான் டீ போட்டு 5 நிமிஷத்துல எடுத்துட்டு வரேன். சரிம்மா, போய் எடுத்துட்டு வா. அடியே களவாணி, சும்மா சொல்லக்கூடாது. உன் மருமக எவ்வளவு மரியாதை தெரிஞ்சவளா இருக்கா. வீட்டுக்கு வந்தவ எப்படி அன்பா வரவேற்று டீ கூட போட்டு கொடுக்குறா. நான் என் மருமக இருக்காளே அப்படி இல்லடி, பங்கரம் மாதிரி மூங்க வச்சுக்கிட்டு ஒரு டீ கூட கேட்டா கூட 1 மணி நேரம் சொல்லி தாண்டி வருவா. ஆனா உன் மருமக தங்கண்டி. யாரு இவளா? இவளையா நல்லவன் சொல்ற? டீ போட போறவதான்
அப்புறம் திருப்பி வரவே மாட்டா. அடப்பாவனே, அதுக்கு என் மருமக எவ்வளோ பரவாயில்ல.